ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காரசாரமான மிளகு போட்ட சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது மிளகு, சீரகம், சோம்பு 3த்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, பவுடர் பண்ணியாச்சு. இப்போது வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக ட்ரை மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போது ஒரு ஆனியன் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து கறி ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போது கடாயை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருந்த அந்த ஆனியன் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வேக வச்சுருந்த சிக்கனையும் அதில் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு தண்ணி சுண்டி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு, சீரகம் அந்த பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா தண்ணி சுண்டிடுச்சிங்க. அவ்வளோதான், நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மம்மி காரசாரமான சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.